காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா கான்செப்ட் உருண்டையான உலகில் வாழும் ஒவ்வொருவரும் உருண்டையான வாழ்க்கையை தான் உருண்டோடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் யார் வாழ்க்கையில் கும்மி எடுத்து செல்கிறார்கள்? மற்ற எவனமே அப்படி தான். முக்கியமாக நம்மளோட கான்செப்ட்ங்கிறது யாரை கேட்டு வேணாமல் போயிடுறது. ஒன்றும் சொல்லாமல் ஓடுறது, ஒன்றுமே பேசாமல் ஓடுறது, ஒன்றுமே கேட்காம ஓடுறது, எதுவுமே சொல்லாமல் ஓடுறது. ஏங்க ஓடுறாங்க? அடுத்தவங்க வச்சு கேட்டு ஓடுறது. அடுத்தவங்க வச்சுன்னா என்ன? வீட்டில் நம்ம 4 பேர் தவிர்த்து எல்லோரும் அடுத்தவங்க தானே அப்படின்னா அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, ஓகே, இது குடும்பங்கள். அப்புறம் அடுத்தவங்க என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டும் போவாங்க, சொந்தக்கார கேட்டும் போவாங்க. உருண்டை ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது. ஒரே இடத்துல நின்னாத்தான் நிலை. அங்கேயும் இங்கேயும் ஓடுனா நிலையா? நிலை. வேலைக்கு போய் தந்திரணுங்க, அங்கே போங்க, அது உங்களுக்கு ஒரே நிலை. நீங்கள் போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர ஒரே நிலை. உங்கள் உருண்டல் என்பது 75% எப்படி இருக்கணும்னா, 75% 100% எப்படி இருக்கணும்னா, வீடு வேலை, வீடு வேலை, இல்லைன்னா வீடே. ஒரு சிலருக்கு வீடே, ஒரு சிலருக்கு வேலை வீடு, ஒரு சிலருக்கு குழந்தை பார்க்கறது மொக்கொண்டு அங்கே போகிறது மொக்கொண்டு எல்லாமே. இந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை 100% இப்படி தான் இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், உலகம் உருண்டுது நம்மளும் உருடலான்னு சொல்லிட்டு எவனாச்சும் நம்மளை உருட்டுவாங்க, நம்மளும் அது சேர்ந்து உருண்டுட்டு போயிடுறோம். அதான் கான்செப்ட். இந்த வாழ்க்கை எவ்வளவு நாள் நிலைக்கும்? இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வாழ்கிற காலமே நம்ம 100 வருஷம் இருக்கணுமா சரி தெரியாது. நம்ம உணவு கட்டுப்பாடு மோக்கொண்டு, கவலை இல்லாத மோக்கொண்டு, நோய் வாய்ப்படாமல் மோக்கொண்டு இருந்தோம்னா ஒரு 100 வருடம் இருக்கலாம். அதெல்லாம் ரேர். இப்போது 60-70 வயசு தான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கவலைகள் படாத போது நம்ம உடம்பு நம்ம பாதுகாப்புகள் செய்கிறது பெருசு. அவன் என்னமோ சொல்லிட்டான் அதுக்கு ஓடுறது, இப்போ என்னமோ சொல்லிட்டான் இதுக்கு ஓடுறது. என்ற குடும்ப பிரச்சனை அங்கே சொல்கிறது, அந்த குடும்ப பிரச்சனை இங்கே சொல்ல மாட்டாங்க. என்ற குடும்பத்தை சொல்லி சொல்லி ஊர் மானம் கெட்டு, உலக மானம் கெட்டு, நாட்டை போய் நட்டாட்டில் உட்காந்துக்க வேண்டியது. இது குடும்ப உருண்டோடுதல். இதெல்லாம் நிறையா வீட்டில் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறதா? எனக்கு வாழ்க்கை வேண்டாமா, எனக்கு நிம்மதி வேண்டாமா, எனக்கு பிறந்ததே சண்டை பிடிக்க தானே, பிறந்ததே இதுக்கு தானே. புரிதல், வாழ்க்கையில் புரிதல் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தருணம். என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு வாதியார் மாதிரி பாடம் எடுக்கிற என்கிட்ட வாதியார் மாதிரி எடுத்த பிடிக்காது. வாதியார் மாதிரி எடுத்தாலே நல்லது. ஒரு மனுஷன் ஒரு வேலைக்கு போகிறான்னா அவன் நல்லா படிச்சுக்கிறான்னா இங்கே வாதியார் தான் காரணம். ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் வாதியாராக தான் நல்லா தான் நான் எடுத்துக்க வேண்டியதானே. ஹஸ்பண்ட் வாதியாராக இருக்கலாம், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு மனைவி வாதியாராக இருக்கலாம், ஒய்ஃப் வாதியாராக இருக்கலாம். கணவனுக்கு தெரியாத மனைவி சொல்லித்தரலாம், தப்பு கிடையாது, வாதியாராக இருக்கலாம். மனைவிக்கு தெரியாது, கணவன் சொல்லித்தரலாம், வாதியாராக இருக்கலாம். வாதியார் என்ன கேட்பார்? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். கேட்கலைன்னு என்ன பண்ணுவார்? புரியலைன்னு 2 மண்டையில் கொட்டுவார், இல்லைன்னா கையில் 2 போடு போடுவார். அதுதான் அப்போ தான் புரியுது, அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம், அப்போ தான் நம்ம நிறையா படிக்க போகிறோம். வாதியாரை நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா சார் இந்த சார் அடித்தார், நம்மளை இதுக்கு வேண்டி அடித்தார், கூப்பிட்டு வச்சு அடித்தார், கையில் அடித்தார் அப்படின்னு கோவப்படுறோமா? ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவ, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவ, நல்ல நிலையில் இல்லைனாலும் வாழ்க்கை பாட கற்றுக்கிறவ எவனும் அப்படி சொல்ல மாட்டான். நாங்கள் எங்கள் கூட படித்த டீச்சராகவும் இருக்கிறாங்க, ஆடிட்டராகவும் இருக்கிறாங்க, வக்கீலாகவும் இருக்கிறாங்க, பல துறைகளில் அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க. அவங்களும் டீச்சரை பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்க. ஒன்றுமே படிக்கலினாலும் பரவாயில்ல, நல்லா அடி வாங்கினானே அவனை ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு கட்டட வேலைக்கோ, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு ட்ராவல்ஸ் வேலைக்கோ எதுக்கு போகிறேன், 15 வருஷங்க சாரை பார்த்தாலும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறான். ஏன்? அந்த வாழ்க்கை பாடத்தை அனுபவிச்சிருப்பான். நம்மளை இது வேண்டாம் சொல்லி நம்ம ஒழுக்கமாக படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலாமா? அதாவது அவன் மாதிரி போலீஸாக இருக்கலாமா, அவன் மாதிரி வக்கீலாக இருக்கலாமா, அவன் மாதிரி ஆடிட்டராக இருக்கலாமா, அவனை மாதிரி நர்ஸாக இருக்கலாமா, இவன் மாதிரி டாக்டராக இருக்கலாமா? இந்த மாதிரி என்ன மறுமுல்ல சாரு சொல்கிறது கேட்காதனால தான் நம்ம இப்படி ஆகிட்டோம். அப்போ வருத்தப்படுவோம். வாதியார் என்பது ஒரு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் குடும்பத்துலேயும் அப்படித்தான். ஒரு விஷயம் சொல்லி புரியலின்னா வாதியார் அடிக்கிறாங்கன்னால இல்லை, அது புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா கோவத்தில் அடிக்கிறத, அது கோவத்தில் அடித்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவாங்க.
எங்கள் வாதியார் அடிச்சிட்டாருன்ட்டு நம்ம அம்மா அப்பாட்ட சொன்னோம்னா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க? அட எதுக்கு அடிக்கிறாங்க உனைய, நல்லா படித்தா ஏன் அடிக்கிறாங்க, நல்லா கற்றுக்கொண்டுட்டு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லும்போது புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை ஒன்றும் கற்றுக்க முடியாது. கரெக்டுங்களா? வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க, குழந்தை கேட்குறாங்க, குழந்தைய அம்மா அப்பா அடிப்பாங்க. ஹஸ்பண்டும் அடிப்பாரானா ஹஸ்பண்டும் அடிப்பார். ஏதோ ஒன்று சொன்னால் கேட்கலின்னு அடிப்பார். மனைவி மிரட்டுவாங்க, மனைவி அடிப்பாங்க, மனைவி அடிப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை சண்டைகள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு யார் வாதியாராக இருக்கிறாங்களோ சொல்கிறத கேட்டுக்கிறது நல்லது. யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. 7 வயசு ஆயிடுச்சு இதுவும் கூட உனக்கு தெரியாதான்னு வெளியே போய் சொல்லுவாங்க. அதே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்களை திட்டிக்கலாம். என்ன வேணால் கேட்டுக்கலாம், என்ன சந்தேகம் வேணாலும் கேட்டுக்கலாம், என்ன டவுட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஆனால் வெளியே போய் நீ கேட்க முடியுமா? சாதாரண சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் அவங்ககிட்டலாம் கேட்டால் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களாங்கிறதெல்லாம் ஹஸ்பண்டு கூட கேட்டுக்கலாம், ஹஸ்பண்டு மனைவி கூட கேட்கலாம். சின்ன சின்ன விஷயமாக்குது, எழுத தெரியல, இது எனக்கு புரியல, அது எனக்கு புரியல, அங்கே போய் நின்னா ஒரு மாறுக்குது, இங்கே போய் நின்னா கூச்சமாக்குது, சின்ன வயசுலேருந்து நான் அப்படி பார்த்ததில்ல, சின்ன வயசுலேருந்து அப்படி பண்ணதில்லை, வெளியே போய் கேட்டால் வெக்கமாக இருக்குது, அதனால இவ்வளோ நாள் கற்றுக்காம விட்டோன்னு மனைவி கணவன் கூட தாராளமாக கேட்கலாம். கணவன் மனைவி கிட்ட தாராளமாக எல்லாமே ஓப்பனாக சொல்லலாம், எல்லா விஷயமும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி மட்டும் இல்லை, நல்ல நட்பு. இந்த நல்ல நட்பு ஒரு வாத்தியாராகவும் இருக்கலாம், ஒரு டீச்சராகவும் இருக்கலாம், நல்லது. ஏன்னா வார்த்தை விளிம்புகள் நம்ம நீங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்க நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். யார் சொல்லிக் கொடுத்தது? ஹஸ்பண்டு. யார் கையெழுத்து போட்டு சொல்லிக் கொடுத்தது? ஹஸ்பண்டு. யார் கணக்கு போட்டு சொல்லிக் கொடுத்தது? ஹஸ்பண்டு. யார் வண்டி ஓட்டி கொடுக்க சொல்லுங்க? ஹஸ்பண்டு. யார் விடாமுயற்சி சொல்லிக் கொடுத்தது? ஹஸ்பண்டு. யார் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தது? ஹஸ்பண்டு. சரி, குட், இம்பார்ட்டண்ட். இதுதான். மனைவியும் அப்படித்தான். ஹஸ்பண்டு எழுதாமல் இருக்கிறாப்படி, படிக்காமல் இருக்கிறாப்படி, கையெழுத்து போட தெரியல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கரெக்டாக பண்ண தெரியல, ஒரு பக்கம் போக தெரியல, ஒரு பக்கம் பேச தெரியல, ஒரு ஆஃபீஸ் போய் பேச தெரியல. நீங்கள் நல்லா படிச்சுக்கிறீங்க, மனைவி நல்லா படிச்சுக்கிறாங்க, ஹஸ்பண்ட் படிக்கல, அதையெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. மனைவி சொல்லும்போது கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இவ சொல்கிறாளா, நம்மளுக்கு புத்திமதி சொல்கிறாளான்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வந்து வாழ்க்கையில் கெட்டு போடுறதுக்கு உண்டான விஷயம். செல்லத்தட்டுகள், செல்ல அடிகள். நீ சரக்கு போட்டு வந்தீங்கன்னா அடிக்கலாம், சரக்கு போட்டு வந்து அடிக்கலாம், தம் அடித்து அடிக்கலாம், சந்தேகப்பட்டு அடிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ, ஒய்ஃபை ஹஸ்பண்டவான, ஒய்ஃபை ஹஸ்பண்டையும் அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு திருந்தற்குண்டான விஷயம், ஒரு திருத்தற்குண்டான விஷயம் தாராளமாக செய்யலாம். ஏதோ ஒன்று தப்பு பண்ணால் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் போடு பண்டு. மனைவி கணவனை திட்டலாம், கணவன் மனைவி திட்டலாம். நீ யார் இடத்துலையும் போய் என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வாழ்க்கை அல்ல. உனது வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குரு, உனது வாழ்க்கைக்கு நீயே கேள்வி, நீயே பதில். இதெல்லாம் யார்கிட்ட கேட்க முடியும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட. ஹஸ்பண்டு மனைவி கிட்ட கேட்கலாம், மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம், அவ்வளோதான். இதில் 2 பேரும் என்ன வேணால் பேசிக்கலாம், பிடிச்சிக்கலாம். வெளியே போய் சொன்னால் வெக்கக்கேடு, மானக்கேடு, ரோசம், கேவலம் எல்லாமே இருக்குதுல்ல. கரெக்டாக இல்லைங்களா? உண்மையான விஷயம். இது யாரையுமே புரிஞ்சு செய்கிறதில்ல. எல்லாம் புரியாமல் என்னை பேசுகிற, என்னை திட்டுற, என்னை அடிக்கிற, என்னை கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு வாத்தியார் மாதிரி நடத்துகிறது தப்பு கிடையாது. ஹஸ்பண்ட் வாத்தியாராக இருக்கலாம், இல்லைன்னா மனைவி டீச்சராக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஹஸ்பண்டுக்கும் இருவருக்கும் உள்ள ஒரு ஈடுபாடும் ஒரு ஒருங்கிணைப்பும் நல்ல முறையில் இருக்கும் பொழுது நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம், அவ்வளோதான். இதை பெருசாக்கி எல்லா பக்கம் சொல்லி எல்லாம் பண்ணோம்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழ்க்கை எங்கே போகும்? ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பிளான் நான் உங்களுக்கு எக்ஸாம் கிளியராக சொல்லிட்டேன். ஒரு வாத்தியார் மாதிரி சொல்லிக் கொடுக்குறது கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கேவலம் என்பது உங்களுக்கு 2 பேத்துக்குள்ள கேவலம் இல்லை. அது சொல்ல அறிவுபூர்வுகள் தான் வரும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கூட போய் ஒரு சில்லியான விஷயத்தை போய் கேட்டு பாருங்கள், அப்படி சிரிப்பாங்க, ஏன் சொல்லி தருவாங்க, என்ன விட்டுருவாங்க. ஆனால் ஒரு கணவன் கூட நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், பதில் சொல்லுவாங்க. நீங்கள் கணவனை தெரியலைன்னா மனைவி கூட தெரியாத விஷயங்கள் தாராளமாக கேட்கலாம். ஷேர் செஞ்சுக்கோங்க, நட்புகளை ஷேர் செய்யலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு பக்கம் ஓடி போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா யார் அதை அந்த வாழ்க்கையை காப்பாற்றுவாங்க? கண்டிப்பாக புரிஞ்சுதுங்களா? பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.